ஒவ்வொரு மனிதனுடைய இருதயமும் அது எப்படியாக இருக்குன்னு சொன்னா, சீழ் பிதுக்கப்படாமலும், காயம் கட்டப்படாமலும், புண் ஆறாமலும், அது நொதிக்கிற ரணவுமாய் இருக்குன்னு சொல்லுகிறார். அப்போ கடவுள் எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருதயத்தில் இல்லையோ அந்த மனிதனுடைய இருதயமானது எப்படி இருக்குன்னு சொன்னா, இந்த இடத்துல சொல்லுகிற வசனத்தின் அடிப்படையில் அது காயம் நிறைந்ததாக, துக்கம் நிறைந்ததாக, வீக்கம் நிறைந்ததாக, சமாதானம் இல்லாதவையாக, சௌக்கியம் இல்லாதவையாக, ஆரோக்கியம் இல்லாதவையாக, உச்சம் தலை முதற்கொண்டு கால் வரைக்கும் ரணம் உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். இதுதான் மனிதனுடைய பிரச்சனை என்று சொல்லி இந்த பகுதி மூலமாக நானும் நீங்களும் புரிந்து கொள்கிறோம். இந்த காயம் கட்டுவதற்கு, இந்த ரணம் மாறுவதற்கு நான் யாரையோ நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஒரு பக்கம் ஜோசியரை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறேன், ஒரு கயிறு மேலே நான் நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறேன், ஒரு மனிதனை மேலே நான் நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறேன், ஒரு நெற்றியிலே பூசுகிற ஒரு பட்டை மேல நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறேன், என்னுடைய கழுத்துல மாட்டிக்கொள்கிற ஒரு கொட்டை மேல நான் நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறேன், என்னை படைத்த கடவுள் பேரில் நான் நம்பாத வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், கடவுள் எவ்வளவு பெரிய அவமானத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன், கடவுள் எவ்வளவு துக்கம் அடைந்து கொண்டிருக்கிறார், கடவுள் எவ்வளவு வேதனை அடைந்து கொண்டிருக்கிறார், அப்படி என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக அவர் துக்கத்தின் மேல் துக்கம் அடைந்தவராக இருந்து கொண்டிருக்கிறார். கடவுள் மறந்துவிடக் கூடாது. 2025ஆம் ஆண்டில் எவ்வளவு வழிகளில், எத்தனை விதங்களிலே, எத்தனை இடங்களில் நான் அவரை துக்கப்படுத்திக் கொண்டிருப்பேன். இந்த புதிய வருடத்திலே அது எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைத்துக்கொள் என்று சொல்லி கடவுள் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இந்த வசனத்தின் மூலமாக பேசுகிற, எச்சரிக்கிறார், கண்டிக்கிறார். மனம் திரும்பு. நீ மனம் திரும்பாமல் போனால் மீதமுள்ள வசனத்தை நீங்க ஃபீல் பண்ணுங்க. மனம் திரும்பாமல் என்ன நடக்கும்? கெட்டு போவீர்கள். என்னுடைய வாய் நியாயத்தினுடைய வார்த்தையை சொல்லுகிறது. மனம் திரும்பாமல் போனால் கெட்டு போவீர்கள் என்று சொல்லுகிறார்.